யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே அவன் எங்கே தேவனை மையப்படுத்தினான் என்றால், இன் ஹிஸ் ப்ரமோஷன் அண்ட் எக்ஸால்டேஷன், அவனுடைய உயர்விலும் மேன்மைப்படுதலிலும் God was at the center. தன்னுடைய சகோதரர்களுக்கு தான் யோசேப்புன்னு சொல்லி அவன் ரிவீல் பண்ணிட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா? 8ஆம் வசனத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறான். 45:8 சொல்கிறான், நீங்கள் என்னை இங்கே அனுப்பவில்லை. இட் வாஸ் நாட் யூ ஹூ சென்ட் மீ ஹியர் பட் God. Hallelujah. But God. அவர் என்னை என்ன பண்ணாருங்க அனுப்பி? 3 காரியம் சொல்கிறான். He made me a father to Pharaoh. He made me a lord of all his house. And he made me a ruler throughout the land of Egypt. பாருங்க, ஸ்டெப் பாருங்க. First, father, personal. Lord of this house, domestic. Ruler throughout the world, throughout the entire land of Egypt, civil and national. திடீர்னு மேலே அப்படி அழகாக கொண்டு, நான் உனக்கு ஃபாதர் மாதிரி நான் உனக்கு கவுன்சில் பண்ணுவேன், வீட்டுக்காரங்களெல்லாம் நான் கவனிச்சுக்குவேன், என் நாட்டுக்கும் நான் தலைவனாக இருப்பேன். ஜோசஃபனுடைய அந்த லைஃப் காட் சென்டர்டாக இருந்ததுனால he was a multifaceted personality. பல்பரிமாண புருஷனாக, பல்பரிமாண தலைவனாக அவர் விளங்கியதற்கு காரணம் தேவனை மையப்படுத்திய அவனது வாழ்க்கை. இந்த இதில் பாருங்கள், இந்த 45வது அத்தியாயத்தில் 5வது வசனத்தில் சொல்கிறான், God sent me here அப்படிங்கிறான். 7வது வசனத்தில் God sent me before youங்கிறான். 8ஆம் வசனத்தில் God has made me like this. God. நான் பின்னால் புதிய பாடல இருந்தா ஜீசஸ் இருப்போம், நாட் ஐ பட் கிரைஸ்ட் இருப்போம். பட் அங்கே God இதுதான் காட் சென்டர்னஸ் என்பது. பிரியமானவர்களே, நாம் உயர்த்தப்படுவதற்காக, மேன்மை அடைவதற்காக, தேவனுடைய வேளைக்காக காத்திருப்பதை போல வேதனை மிகுந்த ஒரு காலம் கிடையாது. No time in our life is so painful as the time when we wait patiently for God to exalt us and promote us. Waiting time painful தான், but it is worth it. அதுக்கு பலாபலன் கண்டிப்பாக கிடைக்கும். பிரிசன்ல இருந்து பேலஸுக்கு வந்தான், அதுக்கு முன்னால பிட்டில் இருந்து பேலஸுக்கு வந்தான். ஃபர்ஸ்ட் பிட் டு பேலஸ், தென் பிரிசன் டு பேலஸ். நல்ல ப்ரொமோஷன் ஆச்சுன்னு சொல்லி அவருக்கு தலைகரம் வரல, அப்படியே தான் இருந்தான். யூ த்ரோ ஹிம் இன் டு பிட், ஜோசப் வில் பி ஜோசப். யூ புட் ஹிம் இன் த பேலஸ், ஜோசப் வில் பி ஜோசப். யூ புட் ஹிம் இன் பிரிசன், ஜோசப் வில் பி ஜோசப். அதான் முக்கியம். பிகாஸ் he worships and follows and obeys an unchanging God. இந்த ஃப்ளக்சுவேஷன் அவனோட லைஃப்பில் கிடையாது. எப்போ அப்படிதான் இருப்பான், கடவுள் அப்படிதான். ஸோ தலைகான அவனுக்கு வரலை, பிட்லேருந்து பேலஸுக்கு வரும்பொழுது. எனவே ஆண்டவர் அதை விட இன்னும் பெட்டர் ப்ரமோஷன் கொடுத்தாரு. என்ன? பிரிசன் டு பேலஸ். பிட்லேருந்து பேலஸ் வர்றது ஏதோ கீழே கடந்தான் எடுத்து வந்தான். பிரிசன், a place of punishment, banishment, to a place of absolute exaltation. அருமையான ஒரு வசனம், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கண்டிப்பாக இதை ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தியிருப்பீர்கள். சங்கீதம் 105 17 22 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள். ஒரு மனுஷன் அனுப்புனார் அப்படி எல்லாம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான கருத்து நடுவிலே வருகிறது. Until the time that his word came to pass, the word of the Lord tested him. தேவன் அவனை குறித்து சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ரீஃபைன்ட் ஹிம். ரீஃபைன்னா என்ன? சும்மா இந்த விம் பவுடர் போட்டு பாத்திரம் துளக்கிறது அது கிடையாது. Throwing into the fire, that's what refinement is.
இட்ஸ் அ ஃபர்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது எது கொடுத்துச்சு? தேவனுடைய வார்த்தையை அவன் பிடித்து கொண்டு, தேவனுடைய வார்த்தை அவன் அப்படியே சுத்திகரித்தது. இதுதானே கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையும். மேலே இருந்தார், இன்கார்னேஷனில் கீழே வந்தார், ரிஜெக்ஷனில் வெளியே போனார், குருசிஃபிக்ஷனில் செத்தார், ரெசரக்ஷனில் எழும்பி வந்தார், பிறகு வானத்துக்கு பரமேறினார், பிறகு மகிமைப்பட்டார். நல்ல கவனிங்க. இன்கார்னேஷன், ரிஜெக்ஷன், குருசிஃபிக்ஷன், ரெசரக்ஷன், அசென்ஷன், க்ளோரிஃபிகேஷன். இதுக்கு இடையில எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? லாட் ஆஃப் வெயிட்டிங் டைம் இருந்துச்சு. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி சேவகன் குத்தி பார்த்த உடனே செத்துட்டார் அப்படின்னு சொல்லி அவர் இறக்கின உடனே அவருடைய சரீரத்தை யோசேப்பு நிக்கோதேமுவெல்லாம் உதவியோடு அவங்க அடக்கம் பண்ண கொண்டு போகிற வழியில் அவர் உடனே குதிச்சு எழும்பிட்டாரா? எழுந்திருக்கலாம்ல? இல்லை, 3 நாள் அங்கே உள்ளே இருக்கணும். Between crucifixion and resurrection, you have to wait for 3 days in the depth of the earth. கஷ்டம்தான். 3 நாள், 3 மணி நேரம் இல்லை, 3 நாள், 72 மணி நேரம். சரி, உயிரோடு எழுப்பி வந்துட்டார். பரத்துக்கு பரமேறணும். உடனே போயிருக்கலாம்ல? பிதாவை விட்டு 33 வருஷம் அங்கேருந்து இங்கே வந்திருக்காரு. தாய்நாடு திருமணம்னு எவ்வளோ ஆசை இருந்திருக்கும் அவருக்கு. இன்னும் 40 நாள் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஸோ ஜீசஸ் had to wait for 40 days between his resurrection and ascension and final glorification. உங்களில் சிலருக்கு இது ஒரு வெயிட்டிங் டைமாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுறதெல்லாம் ஒன்றும் சரியாக நடக்க மாட்டேங்குது. நீங்கள் முயற்சி பண்ணுகிற இடங்களெல்லாம் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. காரியங்களெல்லாம் உங்களுக்கு எதிர்மாறாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ப்ரொமோஷனுக்கு பதிலாக ரிஜெக்ஷன் தான் வந்துகிட்டு இருக்கு. Shall I tell you something? No man is fully accepted until he is totally rejected. Let me repeat. No man is fully accepted until he is totally rejected. முழுமையாக ஒதுக்கப்பட்டு வேண்டாம் என்று தள்ளப்படும் வரை எந்த ஒரு மனிதனும் முழுவதுமாக அங்கீகரிக்கப்பட மாட்டான். இன்னொன்று சொல்லட்டுமா? No man can lift you to a place that God has not designed or purposed or intended for you. And no man can bring you down from where God has placed you. தேவன் உங்களுக்கென்று நியமிக்காத ஒரு இடத்திற்கு எந்த மனிதனும் உங்களை தூக்கி கொண்டு போக முடியாது. அப்படியே தேவன் உங்களை வைத்திருக்கும் இடத்திலிருந்து ஒருவனும் உங்களை இறக்கவும் முடியாது. Because our times and our life, everything is hid in Christ, hid with Christ in God. Safe, security. தாவீது சொன்னார், my security is in God. எனவே பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இளைஞர், வாலிபர், நடுவயதினர், மூத்தவர், ரிலாக்ஸ், தளர்த்தி கொடுங்க. ஆண்டவர் பார்த்துப்பார். நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணி நீர். இதே வார்த்தைகளை யோசேப்பு தன்னுடைய தகப்பனாரிடத்திலும் சொல்லுகிறான். பாருங்கள், ஆதியாகமம் 30ஆம் அத்தியாயம் 19-20. Joseph said to them, அவங்க அப்பா இறந்துட்டாரு. Do not be afraid. பயப்படாதீங்க. அப்பா போயிட்டாரு, என்ன உங்களை தொலைச்சிருவேன்னு நினைக்காதீங்க. நடுங்கிப்பாங்க. இப்போ அப்பா இருக்கும்போது தான் அப்பா பேரை வச்சு நம்மளை நினைக்காதீங்க. ஏன் சொன்னா, am I in the place of God? Hey, யோசேப்பு, we clap our hands for you. இப்படிலாம் இருக்கணும். பார்க்காதீங்கப்பா, நான் என்ன தேவனா? Am I in the place of God?
You meant evil against me. நீங்கள் எனக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைத்தீர்கள். But God. இந்த ஃப்ரேஸ் தான் அடிக்கடி வரும் இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில். பட் காட், தேவனோ, பட் காட் meant it for good. பிரியமானவர்களே, ஒரு முக்கியமான கருத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒருபோதும் பழி வாங்காதிருங்க. இப்படி செய்தார்ல விடக்கூடாது, இப்படி சொன்னார்ல விடக்கூடாது, இப்படி எழுதினார்ல விடக்கூடாது. வேண்டாம்ப்பா. ஏன் தெரியுமா? பைபிளில் சில சத்தியங்கள் தான் அடிக்கடி வரும். நான் இப்போ சொல்ல போகிற சத்தியம் 4 நேரம் வந்திருக்கு. அது என்ன தெரியுமா? நீங்கள் பதில் செய்ய வேண்டாம், பழி வாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கெல்லாம் இருக்குது தெரியுமா? உபாகமம் 32:35, சங்கீதம் 94:1, ரோமர் 12:19, எபிரேயர் 10:30. 4 இடத்துல 2 பழைய ஏற்பாடு, 2 புதிய ஏற்பாடு. பழி வாங்குதல் எனக்குரியது. ஒன்று சொல்லட்டுமா? பழி வாங்குதல் நியாயமானது தான். ஆனால் அந்த பழி வாங்குதல் என்கிற பட்டயத்தை கையாளுகிற பக்குவம் மனிதனுக்கு கிடையாது. Vengeance is right, but we do not know and we are not capable of handling the sword of vengeance. Got it?